ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 38 3 கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தான் என்பதை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Dear children of God, here we see the prayer of King Hezekiah. He says, Lord, I walked before you with truth and loyal in everything, whatever I have been doing. And also, Lord, remember that I have done everything to please your sight. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நலமானதை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையும் மன உத்தமமாய் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு முன்பதாக நாம் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கொள்கிறது நல்லதுதான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே சமயம் மனிதர்கள் இல்லாத பொழுது, யாருமே இல்லாத பொழுது, யாருமே நம்மை பார்க்காத பொழுது தேவன் நம்மை பார்க்கிறார் என்பதை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். Even there were times people may not be there. We might be alone by ourselves, or we doing things which is truthful before God, which is loyal before God. God is watching. God is looking at what all things we have been doing. We need to walk with truth and loyalty before God. Even nobody sees us, we need to be truthful. We need to be loyal before God. That is what King Hezekiah had been doing it. That is why he was able to say boldly that, Lord, remember that I was truthful before you. I was loyal before you. இரண்டாவதாக இந்த எசேக்கியா தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தான். He did not do anything to please the people around him, but to please God in his life. He had been doing things to please God. That is why in his deathbed, he is asking God to remember he had been doing things that please God. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் மனுஷருக்கு பிரியமானவைகளை செய்து தேவனுடைய பார்வையில் நலமானதை செய்யாவிட்டால் பயனில்லை, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. இந்த இடத்துல இந்த 3 காரியங்களையும் எசேக்கியா சொன்ன பொழுது தேவன் அவனுக்கு மனம் இறங்கி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். God changed his mind and prolonged the life of King Hezekiah another 15 years because God remembered the truthfulness and the loyalty before God. நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானதை செய்வோம், ஆசீர்வாதம் அடைவோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு முன்பாக நலமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்திடணும். மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, மனிதர்களுக்கு முன்பதாக நலமானதை செய்வதற்காக அல்ல, உமக்கு முன்பாக நாங்கள் நலமானதை செய்ய தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்திடலும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.